பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கற்போம் கணிதம் யூடியூப் சேனல். கற்போம் கணிதம் டுட்டோரியல் மூலம் இன்று நாம் பார்க்க போவது திரவ அளவீடுகள் என்பதனேயாகும். உங்கள் வீட்டுக்கு கடைகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட பலவித திரவங்களின் அளவீடுகள் குறிக்கப்பட்ட சுட்டுத்துண்டு ஒட்டப்பட்ட போத்தல்களை அவதானித்தால் அவற்றில் திரவ அளவீடுகள் குறிக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அவ்வாறான சுட்டுத்துண்டுகள் அடங்கிய போத்தல்களின் படங்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு போத்தலிலும் காணப்படும் திரவத்தின் அளவு மில்லி லிட்டர், லிட்டர் என்பவற்றில் குறிக்கப்பட்டுள்ளதை காண்பீர்கள். 40 ml என இங்கே குறியீட்டின் மூலம் குறிப்பது 40 மில்லி லிட்டரேயாகும். இங்கே m குறிப்பது மில்லியினையும் L குறிப்பது லிட்டரினையுமாகும். 40 ml என குறிப்பது 40 மில்லி லிட்டர் என்பதனேயாகும். அதேபோல் 350 ml என இங்கே குறிப்பிடுவது 350 மில்லி லிட்டரினேயாகும். 350 எழுதி ஆங்கில எழுத்தாகிய எம்மையும் எல்லையும் எழுதியுள்ளது. இங்கே m குறிப்பது மில்லியினையும் எல் குறிப்பது லீட்டரினையும் ஆகும். 350 ml என்பது 350 மில்லி லிட்டர் ஆகும். ஒரு எல் என இங்கே குறிப்பிட்டுள்ளது 1 லிட்டரினேயாகும். இங்கே ஒன்றை எழுதி ஆங்கில எழுத்தாகிய எல்லினை எழுதியுள்ளது. ஆங்கில எழுத்தாகிய எல் குறிப்பது லிட்டரையாகும். எனவே ஒரு எல் என குறிப்பிட்டுள்ளது 1 லிட்டரினேயாகும். இவ்வாறு திரவங்களை அளக்க பொதுவாக உபயோகிக்கப்படும் அலகுகள் லீட்டர், மில்லி லிட்டர் என்பன ஆகும். சந்தையில் பால், மருந்துக்கலவை போன்றவை மில்லி லிட்டரிலும், வாகனங்களுக்கு இடப்படும் எரிபொருள் லிட்டரிலும் அளக்கப்படுகின்றது. இங்கே தரப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவற்றை அளக்க பொருத்தமான அலகு எது என்பதை காண்போம். முதலாவது, வீட்டில் பயன்படுத்தும் நீரின் அளவு. வீட்டில் பயன்படுத்தும் நீரின் அளவினை அளப்பதற்கு பயன்படுத்தும் அலகு லீட்டர் ஆகும். வாகனம் ஒன்றுக்கு நிரப்பப்படும் எரிபொருளின் அளவினை அளப்பதற்கு பயன்படுத்தும் அலகு லீட்டர் ஆகும். குழந்தை ஒன்றுக்கு ஒரு தடவை கொடுக்கப்படும் பாலின் அளவினை அளப்பதற்கு பயன்படுத்தும் அலகு மில்லி லிட்டர் ஆகும். ஒரு கோப்பை தேநீரின் அளவினை அளப்பதற்கு பயன்படுத்தும் அலகு மில்லி லிட்டர் ஆகும். ஒரு மனிதன் நாளொன்றிற்கு பருகும் நீரின் அளவினை அளப்பதற்கு பயன்படுத்தும் அலகு லீட்டர் ஆகும். ஒரு நோயாளி ஒரு தடவை பருகும் மருந்தின் அளவினை அளக்கும் அலகு மில்லி லிட்டர் ஆகும். ஊசி மருந்து புகுத்தியில் ஒரு தடவை இடக்கூடிய மருந்தின் அளவினை அளக்கும் அலகு மில்லி லிட்டர் ஆகும். இனி நாம் திரவ அளவீட்டு அலகுகளுக்கிடையிலுள்ள தொடர்பினை பார்ப்போம். திரவ அளவுகளை அளக்க பயன்படுத்தும் மில்லி லிட்டர், லிட்டர் அலகுகளுக்கிடையிலுள்ள தொடர்பானது 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர் என்பதாகும். இங்கே 1 லிட்டர் என்பதனை குறியீட்டின் மூலம் ஒன்றை எழுதி ஆங்கில எழுத்தாகிய எல்லினை எழுதி லிட்டரினை குறித்து காட்டியுள்ளது. அதேபோல் 1000 மில்லி லிட்டர் என்பதனை குறியீட்டின் மூலம் 1000 எழுதி ஆங்கில எழுத்தாகிய எம்மையும் எல்லையும் எழுதி 1000 மில்லி லிட்டர் என இங்கே குறித்து காட்டியுள்ளது. 1 லிட்டர் என்பது 1000 மில்லி லிட்டர் ஆகும். 2 லிட்டர் என்பது 2000 மில்லி லிட்டர் ஆகும். அதேபோல் 3 லிட்டர் என்பது 3000 மில்லி லிட்டர் ஆகும். 4000 மில்லி லிட்டர் என்பது 4 லிட்டர் ஆகும். அதேபோல் 6000 மில்லி லிட்டர் என்பது 6 லிட்டர் ஆகும். இதற்கேற்ப லிட்டரினால் கொடுக்கப்பட்ட திரவ அளவுகளை மில்லி லிட்டரில் கூற 1000 பெருக்க வேண்டும். மேலும் மில்லி லிட்டரில் தரப்பட்ட அளவுகளை லிட்டரில் காட்ட 1000 வகுக்க வேண்டும். 7000 மில்லி லிட்டர் எத்தனை லிட்டர் என காண்போம். மில்லி லிட்டரில் தரப்பட்டுள்ளதை லிட்டரில் காட்டுவதற்கு நாம் 1000 வகுக்க வேண்டும். எனவே 7000 1000 வகுத்தால் 7. எனவே 7000 மில்லி லிட்டர் என்பது 7 லிட்டர் ஆகும்.
10,000 மில்லி லீட்டரினை லீட்டரில் காட்டுவதற்கு 10,000ஐ நாம் 1000-ஆல் வகுத்தால் 10 லிட்டர் ஆகும். 8 லிட்டரை மில்லி லீட்டரில் எவ்வாறு காட்டுவதென பார்ப்போம். லீட்டரில் தரப்பட்டுள்ளதை மில்லி லீட்டரில் காட்டுவதற்கு நாம் 1000-ஆல் பெருக்க வேண்டும். எனவே 8ஐ 1000-ஆல் பெருக்கினால் 8000. 8 லிட்டர் என்பது 8000 மில்லி லீட்டர் ஆகும். 2750 மில்லி லீட்டரை லிட்டர் மில்லி லீட்டரில் எவ்வாறு காட்டுவதென பார்ப்போம். 2750 மில்லி லீட்டரை முதலில் நாம் 2000 மில்லி லீட்டர் பிளஸ் 750 மில்லி லீட்டர் என எழுதிக் கொள்ள வேண்டும். 1000 மில்லி லீட்டர் என்பது 1 லிட்டர். எனவே 2000 மில்லி லீட்டரினை லீட்டரில் சொல்வதாக இருந்தால் 2000-ஐ 1000-ஆல் வகுக்க வேண்டும். 2000-ஐ 1000-ஆல் வகுத்தால் 2. 2000 மில்லி லீட்டர் என்பது 2 லிட்டர் ஆகும். பிளஸ் 750 மில்லி லீட்டர். எனவே 2750 மில்லி லீட்டரை லிட்டர் மில்லி லீட்டரில் சொல்வதாக இருந்தால் 2 லிட்டர் 750 மில்லி லீட்டர் என சொல்லலாம். 7756 மில்லி லீட்டரினை லிட்டர் மில்லி லீட்டரில் எவ்வாறு காட்டுவதென பார்ப்போம். முதலில் நாம் 7756 மில்லி லீட்டரினை 7000 மில்லி லீட்டர் பிளஸ் 756 மில்லி லீட்டர் என எழுதிக் கொள்ள வேண்டும். பின்னர் 7000 மில்லி லீட்டரை லிட்டருக்கு மாற்ற வேண்டும். 7000 மில்லி லீட்டரை லிட்டருக்கு மாற்றுவதற்கு 7000-ஐ 1000-ஆல் வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுத்தால் 7. எனவே 7 லிட்டர் 7000 மில்லி லீட்டர் என்பது 7 லிட்டர் பிளஸ் 756 மில்லி லீட்டர். எனவே 7756 மில்லி லீட்டர் என்பதனை 7 லிட்டர் 756 மில்லி லீட்டர் என எழுதலாம். அடுத்ததாக நாம் திரவ அளவீடுகளை எவ்வாறு கூட்டுவதென பார்ப்போம். 350 மில்லி லீட்டர் பிளஸ் 750 மில்லி லீட்டர் இவ்விரண்டையும் எவ்வாறு கூட்டுவதென பார்ப்போம். முதலில் நாம் இவ்விரண்டு எண்களினதும் இலக்கங்களை ஒரே நிரலில் அமையுமாறு எழுதிக் கொள்வோம். 350 750 இவ்விரண்டையும் கூட்டினால் 0 0 0 5 5 10 10ற்கும் 0ஐ எழுதி 1ஐ கொண்டு போக வேண்டும். 1ஐ 3ஐயும் கூட்டினால் 4, 4ஐயும் 7ஐயும் கூட்டினால் 11. எனவே 350 மில்லி லீட்டரையும் 750 மில்லி லீட்டரையும் கூட்டினால் 1100 மில்லி லீட்டர் ஆகும். இங்கே இரு அலகுகளும் ஒரே வகையாக இருந்ததால் கூட்டுத்தொகை பெறுவது இலகுவானதாக இருந்தது. 350 மில்லி லீட்டரையும் 250 மில்லி லீட்டரையும் கூட்டுவோம். 0ஐயும் 0ஐயும் கூட்டினால் 0. 5ஐயும் 5ஐயும் கூட்டினால் 10. 10இல் 0ஐ எழுதிவிட்டு 1ஐயும் 3ஐயும் கூட்ட வேண்டும். 1ஐயும் 3ஐயும் கூட்டினால் 4. 4ஐயும் 2ஐயும் கூட்டினால் 6. எனவே 350 மில்லி லீட்டரையும் 250 மில்லி லீட்டரையும் கூட்டினால் கிடைப்பது 600 மில்லி லீட்டர் ஆகும். 675 மில்லி லீட்டரையும் 250 மில்லி லீட்டரையும் கூட்டுவோம். 5ஐயும் 0ஐயும் கூட்டினால் 5. 7ஐயும் 5ஐயும் கூட்டினால் 12. 12இல் 2ஐ எழுதிவிட்டு 1ஐ 6உடன் கொண்டு போய் கூட்ட வேண்டும். 1ஐயும் 6ஐயும் கூட்டினால் 7. 7ஐயும் 2ஐயும் கூட்டினால் 9.
எனவே 675 மில்லிலிட்டரையும் 250 மில்லிலிட்டரையும் கூட்டினால் 925 மில்லிலிட்டர் ஆகும். திரவ அளவீடுகளை கூட்டுவது என்பது சாதாரணமாக நாம் எண்களை கூட்டுவதை போன்றதாகும். ஆனால் கூட்டும் பொழுது நாம் கவனிக்க வேண்டியது திரவ அளவீடுகளின் அலகு, அதாவது மில்லிலிட்டரா லிட்டரிலா என்பதே ஆகும். இங்கே இவ்விரண்டு எண்களும் 675 250 இவ்விரண்டும் மில்லிலிட்டரில் தரப்பட்டுள்ளது. எனவே கிடைக்கும் விடையினை மில்லிலிட்டரில் காட்ட வேண்டும். இத்திரவ அளவீடுகளை கூட்டுவோம். இங்கே 3 லிட்டர் 150 மில்லிலிட்டர், 2 லிட்டர் 600 மில்லிலிட்டர் இவ்விரண்டு அளவீடுகளையும் எவ்வாறு கூட்டுவதென பார்ப்போம். முதலில் நாம் மில்லிலிட்டரில் உள்ள பூஜ்ஜியத்தையும் கூட்டுவோம். பூஜ்ஜியத்தையும் கூட்டினால் 0, 5ஐயும் கூட்டினால் 5, 1ஐயும் 6ஐயும் கூட்டினால் 7. பின்னர் லிட்டர் நிரலில் உள்ள 3ஐயும் 2ஐயும் கூட்டினால் 5. எனவே விடை 5 லிட்டரும் 750 மில்லிலிட்டரும் ஆகும். இங்கே தரப்பட்டுள்ள திரவ அளவீடுகளை எவ்வாறு கூட்டுவதென பார்ப்போம். முதலில் நாம் மில்லிலிட்டர் பகுதியில் உள்ள பூஜ்ஜியத்தை கூட்டுவோம். அதாவது பூஜ்ஜியங்கள் இங்கே 3, பூஜ்ஜியத்தையும் கூட்டினால் 0. அதேபோல் இங்கே மூன்றாவதாக உள்ள பூஜ்ஜியத்தையும் கூட்டினால் 0 ஆகும். பின்னர் 5ஐயும் கூட்டினால் 10, 10ஐயும் கூட்டினால் 10. 10இல் நாம் பூஜ்ஜியத்தை எழுதிவிட்டு 1ஐ 4உடன் கொண்டு போய் கூட்ட வேண்டும். 1ஐயும் 4ஐயும் கூட்டினால் 5, 5ஐயும் 8ஐயும் கூட்டினால் 13, 13ஐயும் 9ஐயும் கூட்டினால் 22. 22இல் 2ஐ நாம் மில்லிலிட்டர் நிரலில் எழுதிவிட்டு மற்ற 2ஐ நாம் லிட்டர் பகுதியில் உள்ள 2உடன் கொண்டு போய் கூட்ட வேண்டும். அவ்வாறு கொண்டு போய் கூட்டினால் 2ஐயும் கூட்டினால் 4, 4ஐயும் கூட்டினால் 4, இங்கே 4ஐ எழுதிவிட்டு பின்னர் லிட்டர் பகுதியில் உள்ள 1ஐயும் கூட்டினால் 2, 2ஐயும் 1ஐயும் கூட்டினால் 3. எனவே இதன் விடையானது 34 லிட்டர் 200 மில்லிலிட்டர் ஆகும். இனி நாம் திரவ அளவீடுகளை எவ்வாறு கழிப்பதென பார்ப்போம். திரவ அளவீடுகளை கழிப்பது சாதாரணமாக நாங்கள் எவ்வாறு எண்களை கழிக்கிறோமோ அவ்வாறுதான் திரவ அளவீடுகளையும் கழிக்க வேண்டும். ஆனால் முக்கியமாக இங்கே திரவ அளவீடுகளை கழிக்கும் போது கவனிக்க வேண்டியது அதன் அலகு, அதாவது தரப்படும் அளவீடு லிட்டரிலா மில்லிலிட்டரிலா உள்ளது என பார்க்க வேண்டும். 500 மில்லிலிட்டரிலிருந்து 250 மில்லிலிட்டரை எவ்வாறு கழிப்பதென பார்ப்போம். பூஜ்ஜியத்திலிருந்து பூஜ்ஜியத்தை கழித்தால் 0, பூஜ்ஜியத்திலிருந்து 5ஐ கழிக்க முடியாது. எனவே நாம் 5லிருந்து 1ஐ கடனாக பெற்றால் இந்த 0 10ஆக மாறுகிறது. 10லிருந்து 5ஐ கழித்தால் 5, இங்கே கடனாக 1ஐ கொடுத்துள்ளதால் இந்த 5 4ஆக மாறியுள்ளது. எனவே 4லிருந்து 2ஐ கழித்தால் 2. எனவே 500 மில்லிலிட்டரிலிருந்து 250 மில்லிலிட்டரை கழித்தால் கிடைப்பது 250 மில்லிலிட்டர் ஆகும். 5 லிட்டர் 150 மில்லிலிட்டரிலிருந்து 2 லிட்டர் 250 மில்லிலிட்டரை கழிப்போம். அதே செயல்முறையை, அதாவது சாதாரண எண்களை எவ்வாறு நாங்கள் கழிக்கிறோமோ அதே செயல்முறையை இங்கே பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு இங்கே 0லிருந்து 0ஐ கழித்தால் 0, 5லிருந்து 5ஐ கழித்தால் 0, 1லிருந்து 2ஐ கழிக்க முடியாது. ஏனென்றால் 1 2லும் சிறிய எண். எனவே லிட்டர் பகுதியில் உள்ள 5லிருந்து 1ஐ நாம் இங்கே கடனாக பெறுவோம். இவ்வாறு கடனாக பெற்றால் இந்த 1 11ஆக மாறுகிறது. எனவே 11லிருந்து 2ஐ கழித்தால் 900. பின்னர் இங்கே இந்த 5ஆனது 4ஆக மாறியுள்ளது. ஏனென்றால் இந்த 5லிருந்து 1ஐ நாங்கள் இங்கே கடனாக கொடுத்துள்ளோம். எனவே இந்த 5 4ஆக மாறியுள்ளது.
ஆகவே 4லிருந்து 2ஐ கழித்தால் 2. எனவே விடை 2 லிட்டரும் 900 மில்லி லிட்டரும் ஆகும். 15 லிட்டர் 105 மில்லி லிட்டரிலிருந்து 8 லிட்டர் 250 மில்லி லிட்டரை கழிப்போம். மில்லி லிட்டர் நிரலில் உள்ள 5லிருந்து 0ஐ கழித்தால் 5. 0லிருந்து 5ஐ கழிக்க முடியாது. எனவே நாம் இங்கே இடது பக்கத்தில் 1 காணப்படுகிறது. அந்த 1லிருந்து இந்த 0க்கு 1ஐ கடனாக கொடுத்தால் 10. 10லிருந்து 5ஐ கழித்தால் 5. இங்கே 1ஐ வலது பக்கத்தில் உள்ள 0க்கு கொடுத்துள்ளதால் இங்கே 0ஆக மாறியுள்ளது. எனவே நாம் லிட்டர் பகுதியில் உள்ள 5லிருந்து 1ஐ கடனாக பெறுவோம். கடனாக பெற்றால் இது 10ஆக மாறும். 10ஆக மாறினால் 10லிருந்து 2ஐ கழித்தால் 8. இந்த 5லிருந்து 1ஐ இங்கே கடனாக கொடுத்துள்ளதால் இந்த 5 ஆனது 4ஆக மாறியுள்ளது. 4லிருந்து 8ஐ கழிக்க முடியாது. எனவே நாம் 14லிருந்து 8ஐ கழிக்க வேண்டும். 14லிருந்து 8ஐ கழித்தால் 6. எனவே விடை 6 லிட்டரும் 855 மில்லி லிட்டரும் ஆகும். இனி நாம் திரவ அளவீடுகளை எவ்வாறு அண்ணளவாக கூறுவதென பார்ப்போம். இங்கே 2 போத்தல்கள் காணப்படுகிறது. உரு ஒன்றில் ஒரு சிறிய போத்தலும் உரு 2இல் ஒரு பெரிய போத்தலும் காணப்படுகிறது. உரு ஒன்றிலுள்ள போத்தலில் 200 மில்லி லிட்டர் பால் உள்ளது. உரு 2இலுள்ள போத்தலில் எத்தனை லிட்டர் பால் உள்ளது என எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதனை நாங்கள் அண்ணளவாக எவ்வாறு கூறுவதென பார்ப்போம். இவ்விரண்டு போத்தல்களிலும் உரு ஒன்றிலுள்ள போத்தலை விட உரு 2இலுள்ள போத்தல் அண்ணளவாக 4 மடங்கு பெரியதாக உள்ளது. எங்களுக்கு தெரியும் உரு ஒன்றிலுள்ள போத்தலில் 200 மில்லி லிட்டர் பால் உள்ளது என. எனவே அண்ணளவாக உரு 2இல் எத்தனை மில்லி லிட்டர் பால் உள்ளது என காண்பதற்கு நாம் இந்த 200 மில்லி லிட்டரை 4ஆல் பெருக்க வேண்டும். ஏனென்றால் உரு ஒன்றிலுள்ள போத்தலை விட அண்ணளவாக உரு 2இலுள்ள போத்தல் 4 மடங்கு பெரியதாக உள்ளது. எங்களுக்கு உரு ஒன்றிலுள்ள போத்தலில் உள்ள பாலின் அளவு 200 மில்லி லிட்டர் என தெரியும். உரு 2இலுள்ள போத்தலில் உள்ள பாலின் அளவை அண்ணளவாக கூறுவதாக இருந்தால் 200 மில்லி லிட்டரை 4ஆல் பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்கினால் 800. ஆகவே அண்ணளவாக 800 மில்லி லிட்டர் பால் உரு 2இலுள்ள போத்தலில் உள்ளது என கூறலாம். இதனுடன் திரவ அளவீடுகள் எனும் பகுதி முடிவடைகிறது. எங்களது கற்போம் கணிதம் டுட்டோரியல் மூலம் நாங்கள் தரம் 6 முதல் 11 வரை கணிதத்தை கற்றுத்தர இருக்கிறோம். எனவே நீங்கள் கற்போம் கணிதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உங்களது சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவு செய்யவும். கற்போம் கணிதம் மூலமாக கணிதத்தை இலகுவில் கற்போம்.